ஹாய் டாமீஸ் அன்னியங்கள்சையோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா OT7F ஸோ பார்ட் 5 வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் போன பார்ட் நம்ம இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம் அப்படின்னு இருந்தால் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு வந்து போயிருப்பாங்க. ஜேகேவும் நம்ம ஒயனும் வந்து கேம்லாம் விளையாண்டுருப்பாங்க. அதை பார்த்து பாய்ஸ்லாம் வந்துட்டு ஜெல்லஸாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போயாச்சு. இப்போ அப்படி நம்ம பாய்ஸோட ரூமில் தான் காட்டுறோம். பாய்ஸ் ரூமில் வந்து எல்லோரும் படுத்துட்ருக்காங்க. இப்போ எந்த ஆர்டரில் படுத்துருக்காங்கன்னா வியூமின் குக் வந்து சென்டர்லேயும் நம்ம ஜின்னும் ஆரமும் ஒரு பக்கம், ஷுகாவும் ஜெஹாப்பும் ஒரு பக்கம் படுத்திருக்காங்க. ஸோ அந்தமாரி வந்து படுத்திருக்காங்க. ஸோ அப்படியே வந்து படுத்துட்டு யாருக்குமே தூக்கம் இல்லை. எல்லோரும் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே வந்துட்டு என்ன இப்போது எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க? என்னடா பண்ண? என்ன பண்ண? விளையாண்ட? அதான்டா, அது விளையாண்ட ஓகே. எதுக்கு சும்மா சும்மா வயன தொட்டு என்ன ஹயாங், ஜஸ்ட்டு கேமாக பாருங்கள், அவள் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வந்து நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. டே, நீ சின்ன வயசுலேயே இப்படி தாண்டா இருந்த அப்படி வந்து நம்ம ஜின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஜேகே வந்துட்டு ஜின்னு திரும்பி பார்க்குறாரு. ஆமாண்டா, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போ எனக்கு அவ்வளோ ஒன்றும் சின்ன வயசு கிடையாது. எனக்கு ஒரு 10 வயசு 11 வயசு அப்படி இருக்கும். நீயும் வயனும் தான் எப்போவுமே பிரியவே மாட்டீங்க, ஒன்றாவே இருப்பீங்க. அவள் ஜேகேன்னு உன் பின்னாடி தெரியுதோ, நீ ஒயன் அவள் பின்னாடி தெரியுதோ, இப்படியே தான் இருந்த. இப்போ அதே மாதிரி அவள் கூட பழையபடி ஃப்ரெண்ட் ஆகிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஜேகேக்கு வந்து இதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லைனால அவர் வந்துட்டு என்ன அவங்க சொல்கிறீங்க, நான் அப்படியா இருந்தேன், சரி விடுங்க, அதெல்லாம் சைல்ட்ஹுட் மெமரிஸ். இப்போது அவள் கூட ஜாலியாக ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்க வரைக்கும் அவள் கூட நல்லா ஃப்ரெண்டாக இருந்துட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எல்லோரும் இருக்க வரைக்கும் மட்டும் தானா அப்படின்னு வந்து எல்லாம் கேட்குறாங்க. ஏன் ஹயாங் என்னாச்சு இப்போ அப்படின்னு வந்து ஜேகே வந்து கேட்குறாரு. இல்லைடா, ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்போவுமே இருக்கணும், இருக்க வரைக்கும் அப்போலாம் யூஸ் பண்ணிக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ஜேஹப் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஹயாங் என்ன பேசுகிறீங்க, நான் அவளை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா? இல்லை நமக்கு இந்த ஊரை பற்றி எதுவும் அவ்வளோ பெருசாக தெரியாது. அந்த அருண் பையன் அவனும் நம்ம கூட அவ்வளோவா பேச மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் ஒயனாச்சு நம்ம கூட பேசுகிறாள்ல, ஸோ கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்ல அப்படி வந்து நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆமாங்கிற மாதிரி நம்ம ஜிமினும் வியும் வந்து தலையாட்டுறாங்க. அதுக்கு எல்லாருமே ஆமாம் சரி அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்கவுங்க பெட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜேஹப்போட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ ஜேஹப் வந்து பார்க்குறாரு. அதில் இருக்கிறது யூனாவை பார்த்தோன்னே ஜேஹப்போட மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு. டே, யூனா கால் பண்ணுறாடா அப்படின்னு நம்ம ஷுகாட்ட காட்டுறாரு. ஷுகா என்னடா சொல்கிற அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே ஜேஹப் வந்துட்டு சரி அட்டன் பண்ணவா, ஏன்ட்டு எதுக்குடா கேட்குற, அட்டன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யூனா வந்துட்டு யார் அப்படின்னா உங்கள் மாமாவோட தங்கச்சியோட பொண்ணு, ஓகேவா? அவங்களுக்கும் வந்து அவங்க அத்தை பொண்ணு முறை தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னா உங்கள் அத்தையும் மாமாவும் எப்படி வந்துட்டு பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து டவுட் இருக்கும். ஆக்சுவலி நம்ம பிடிஎஸ் பாய்ஸோட அப்பா வந்துட்டு கொரியன். அவர் வந்துட்டு ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். ஸோ அப்போ வந்தப்போ நம்ம உங்கள் அத்தையும் வந்துட்டு அந்த காலேஜ்லேயே தான் படிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் வந்து லவ் ஆகி அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து அவ்வளோவா வந்து யார் கூடயும் அவங்க டச்சில் இருந்ததில்ல. பிகாஸ் வீட்டில் யாருக்கும் விருப்பம் இல்லாமல் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்கள் அத்தை. அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொருத்தராக பிறக்க அப்படியே வந்து உங்கள் பாட்டி தாத்தாவுமே ஒத்துக்கிட்டாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கும். ஸோ இப்போ அப்படியே யூனாவை பார்த்தா அவங்க அத்தை பொண்ணு தான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து அவங்க பார்த்துட்டு ஜேஹப் வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. இப்போ யூனா வந்துட்டு ஒப்பா என்ன பண்ணுறீங்க, ஏன் யாருமே கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்தியா போனோடனே என்னை மறந்துட்டிங்களா? இல்லை யூனா அப்படிலாம் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருந்தோமா, அதான் ஃபோன் யாரும் பார்க்கல. உப்பா இந்த ரீசன் சொல்லாதீங்கப்பா, எப்போவுமே நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. இதுவே ஜின் அப்பாவாக இருந்தால் இப்படி பண்ணியிருக்க மாட்டார். அப்போ ஜின்னுக்கே நீ கால் பண்ண வேண்டியதானே?
அவரும் அட்டன் பண்ணல இன்னைக்கு, ஏன்னு எனக்கு தெரியல. போங்க எல்லாம் நாங்கள் போய் மறந்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஜெயப் வந்துட்டு, இல்லை இல்லை யூனா, நாங்கள் உன்னெல்லாம் மறக்கலை, ஜஸ்ட்டு நாங்கள் வெளியே பாட்டி தாத்தா கூட அப்புறம் அத்தை மாமா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அவள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நீங்கள் மட்டும்னா பரவாயில்ல, 7 பேருமே இதுதான் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? அங்கே போனோடனே என்னை மறந்துட்டீங்க தானே அப்பா, நீங்களும் மறந்துட்டீங்க, மாமாவுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஜெயப் வந்து இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆழம் வந்து ஃபோனை வாங்கிட்டு, யோனா எப்படி இருக்க? அப்பா நீங்கள் கூட என்ன மறந்துட்டீங்க. இல்லை யோனா, நான் உன்னை மறக்கலாம் இல்லை, நீ ஃபோன் பண்ணது நாங்கள் பார்க்கல, அவ்வளோதான். ஃபோன்லாம் வந்து ரூமில் இருந்துச்சா, நாங்கள்லாம் கீழே அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால தான். ஓ சரி அப்பா, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். அப்புறம் எப்போ வரீங்க? நாங்களா இன்னும் 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். 1 வீக்கா? அவ்வளோ நாள் அங்கே இருப்பீங்களா? ஆமாம் யோனா, அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோமே அப்படின்னு வந்துட்டு நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு, சின்னப்பா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஐயோ யூனா, இத்தனை நாளாக எங்கள் கூட இருக்க, உனக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லைப்பா, இங்கே இருக்க மாதிரி உங்களுக்கு தனித்தனி ரூம் இருக்குன்னு நினச்சேன், எப்போவுமே நீங்கள் 4 பேர் ஒன்றா, அவங்க 3 பேர் ஒன்றா தானே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு அது நம்ம வீடு, இங்கெல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு நம்ம ஜின்னு. சரி அப்பா, சரி நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜிமின் வந்துட்டு, இங்கே டவர்லாம் கிடைக்காதுடி, அதனால் ஃபோன் பண்ண முடியாது, நீ நார்மல் கால்லே பேசு, நாங்கள் எல்லோரும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஜேகேக்கு வந்துட்டு இதில் விருப்பமே இல்லை, அவர் வந்து சைலண்ட்டாக இருக்கார். வந்துட்டு அவருமே வந்து விருப்பம் இல்லை, அவருக்குமே சைலண்ட்டாக தான் இருக்கார். சுகா வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காரு. மற்றவங்க 4 பேர் வந்து பேசணுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து போக போக ஏன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்புறம் வந்துட்டு பேசி முடிச்சுட்டு, சரிப்பா நான் வைக்கிறேன், உங்கள்கிட்ட பேசினக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வருது, நான் போய் தூங்குறேன், பாய், லவ் யூ. ஓகே நீ போய் தூங்கு. யாருமே எனக்கு லவ் யூ கூட இது வரைக்கும் சொன்னதில்லை, சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சரி போய் தூங்கு, இப்போ கூட பாருங்கள் நீங்கள் எனக்கு லவ் யூ சொல்ல, போய் தூங்குன்னு தான் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவன் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டா. எஸ், பிடிஎஸும் அவங்களும் வந்து டேட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் வந்துட்டு இப்படியே வந்து அன்றைக்கி நைட்டுமே ஸ்பெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்திரிச்சு கீழே இறங்கி போகிறீங்க. கீழே போனால் உங்கள் பாட்டி வந்துட்டு எப்பவும் போல் பண்ணுற வேலை, வெத்தலை பாக்கு இடிக்கிற வேலை. உங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, காஃபி குடிச்சிட்டே வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. உங்கள் அப்பா மாமா வந்து 2 பேரும் வந்து எங்கேயோ போயிட்டாங்க வெளியே. ஸோ நீங்கள் வந்து இப்படி வேகமாக போயிட்டு பாட்டிக்கிட்டே கேட்குறீங்க, பாட்டி என்னடி? அம்மா எங்கள் பாட்டி? அவளும் உங்கள் அத்தையும் சேர்ந்துட்டு எங்கேயோ பூ பறிக்க போனாங்க. பூ பறிக்கவா? அத்தையும் அம்மாவும்மா? ஆமாண்டி, அவளுங்க 2 பேராக சேர்ந்துட்டு போனாங்க, அண்ணியும் நாத்தனாரும் சேர்ந்துட்டா பிரிக்க முடியாது. சரி எங்கே போயிருக்காங்க? தோட்டத்துக்கு தான். வேலைக்காரங்கள சொல்லியிருந்தாலே பறிச்சுட்டு வந்திருப்பாங்களே. இல்லை உங்கள் அத்தைக்கு தோட்டத்தெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான், அதான் உங்கள் அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கா. ஓ சரி பாட்டி. சரி, மாமங்கள்லாம் வந்துட்டாங்களா? அவனுங்களாம் இன்னும் எந்திரிக்கவே இல்லை போல். சரி பாட்டி. தாத்தா என்னம்மா அவன்? எனக்கு ஒரு 20 ரூபா கிடைக்குமா? எதுக்குமா 20 ரூபா? அதுவா, கோலமாவு தீர்ந்து போச்சு தாத்தா, அரிசி மாவு மட்டும்தான் இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வரேன். அம்மா பாரு, கோலம் கூட போடல அப்படின்னு வந்து நீங்கள் வாசலில் காமிச்சு சொல்கிறீங்க. உங்கள் தாத்தாவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபாய் எடுத்து கையில் கொடுக்குறாரு. நீங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் கோலம் வாங்கிட்டு வந்து அரிசி மாவோடு மிக்ஸ் பண்ணி அந்த டப்பாவை விட்டு போய் வாசலில் வச்சுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த ஈரக்கொண்டையோட தண்ணி தெளிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் காலையிலே வந்து கிளம்பி அவங்க ஆளை பார்க்க போயிருப்பாங்க. அதாவது நம்ம ஜெனிக்கு வந்து சபரிங்கிற ஒருத்தவரையும்
அண்ட் ஃபர்சானாக்கு வந்து முகமதுங்கிற ஒருத்தரையும் பிடிச்சிருக்கும் அந்த கிராமத்துலேயே. ஸோ அவங்க வந்து லவ் பண்ணிட்டுருக்காங்க ஒரு 2 வருஷமாக. அதனால் அவங்கள பார்க்குறக்காக போயிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி கோலமாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து நீங்கள் பெருக்கிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் போய் தோட்டத்துக்கு தண்ணி விடுறது, அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தண்ணி விடுறது, இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் தம்பி வந்து பின்னாடி இருந்தே ஏய் நீதானா, நான் பயந்துட்டேன், என்னடா உனக்கு பிரச்சனை, அதுவா வயன், வா நம்ம எங்கன்னா வெளியே போகலாம். நம்மளா இப்போ வா, ஆமாண்டி அம்மாவும் அத்தையும் தோட்டத்துக்கு தானே போயிருக்காங்க, நம்மளும் போகலாம். சரி இரு நான் போய் இந்த பக்கெட்லாம் வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. மேலேருந்து நம்ம ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பார் நீங்கள் கோலம் போடுறது. அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தண்ணி விட்டது, தோட்டத்துக்கு தண்ணி விட்டது, அது எல்லாமே ஜிமின் வந்து பார்த்துருப்பாரு. ஜிமினுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் சிட்டி இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு கன்ஃபியூஸ்டாக அப்படி பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கனால நீங்கள் அப்படியே போட்டுட்டு அப்படியே போகிறீங்க. அப்படியே போயிட்டு அந்த தோட்டத்தில் வந்து நீங்களும் உங்கள் தம்பிகிட்ட, உங்கள் அம்மாக்கிட்ட, உங்கள் அத்தைக்கிட்டலாம் போய்ட்டு பேசிவிட்டு அப்படியே அவங்களுக்கு பூ பறிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. இப்போ அப்படியே பாய்ஸ் சைடு காமிச்சா பாய்ஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் மாதிரி கிளம்பி அப்படியே ரெடி ஆகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அப்படியே ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி காலையில் வயனை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நம்ம வி வந்துட்டு வயனையா நீ எதுக்கு பார்த்த, டே என்னடா இது, நான் வெளியே நின்றுட்டுருந்தேன், அப்போ வயன் வெளியே என்னமோ பண்ணிகிட்டு இருந்தா, அதெல்லாம் பார்த்தேன், ஏதோ ஒரு ஒயிட் கலர் பவுடர் வச்சு என்னமோ ட்ராயிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாடா. ஓ அதுவா, அதான்டா தீபாவளி பொங்கல்லாம் வந்து அம்மா நம்ம வீட்டுக்கு வெளியில் போடுவாங்களே கோலம், அதான் அப்படின்னு வந்து நம்ம ஜின் சொல்கிறாரு. ஓ அதான் பண்ணாலா வயன், ஆமாண்டா நம்ம அம்மா வீட்டு கதவுக்கு வெளியில் போடுவாங்க, வயன் வாசலில் போடுறா, அதான் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. உடனே அவர் சிரிச்சிட்ருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எப்படி வந்து அவங்களுக்கு மாமானா புரியுது அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா உங்கள் அத்தை வந்துட்டு உங்கள் மாமாவை மாமா மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் பின்னுக்கு இப்போ எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் ஏங்க வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கும். ஆனால் வந்து அவங்க தனியாக இருக்கும்போது மாமா அப்படி தான் பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்குமே தெரியும் தமிழ்நாட்டு கல்ச்சரில் கட்டிக்க போகிறவங்களையும் இல்லை கட்டிக்க போகிற முறையில் இருக்கவங்களையும் மாமான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க மாமான்னு கூடும்போது அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே உங்கள் கிட்ட காமிச்சா பூவெல்லாம் பறிச்சுட்டு தூக்க முடியாமல் உங்கள் அம்மா, அவங்க அத்தை, அப்புறம் நீங்கள் உங்கள் தம்பியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. இங்கே அப்படியே பார்த்தா உங்கள் பாட்டி தாத்தா வந்துட்டு அதே எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க. பாய்ஸ்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க ரூம்லேயே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆளுக்கு ஒரு லேப்டாப் வச்சு அவங்க வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம யூனா வந்துட்டு கால் பண்ணுறா. அப்போ நம்ம வீக்கு தான் கால் பண்ணியிருப்பா. வீ வந்து அட்டன் பண்ணிட்டு சொல்லியோண்ணா, அப்பா ஏஞ்சிட்டிங்களா, குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங், என்ன பண்ணுற, தோ இப்போ தான் சாப்பிட்டு போகிறேன். சாப்பிட போறியா, ஆமாப்பா மணி இங்கே 12 12 ஆமாப்பா அங்கே இப்போது இருங்க நான் என்ன டைம்னு பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை நானே சொல்கிறேன், மணி வந்து 8:30 அவ்வளோதானா, ஆமாம். ஓ சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணும், நான்லாம் லஞ்சே சாப்பிட போகிறேன்ப்பா. ஓ சரி நீ போய் சாப்பிடு, நான் வைக்கிறேன். உப்பா அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்ருக்கா. ஸோ வீ வந்துட்டு டக்குன்னு சரி நான் வைக்கிறேன், நான் போய் கிளம்பணும். எங்கே, ஐயோ குளிக்கணும்டி. சரி மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஜேகேட்ட கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறா. ஜேகேவா, இதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு அவர் வந்து குளிக்க போயிட்டார். நம்ம ஜேகே வந்துட்டு விருப்பமே இல்லாமல் ஃபோனை வாங்கிட்டு சொல்லு என்ன பண்ணுறீங்கப்பா. அதுவா, நான் வேலை பார்த்துட்ருக்கேன். வேலை பார்க்குறீங்களா, நாங்கள் தான் 1 வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிருக்கோமே.
ஓ, சரி சரி. சரி அப்பா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் வச்சிட்டா. அவளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பிடிஎஸ் வந்து இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அப்போலேருந்தே ஜேகே வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ண மாட்டார். ஏன்னா வந்து ஜேகேக்கு வந்து யூனா வந்து பிடிக்காது. ஆனால் வந்து ஒரு விருப்பம் இல்லைனாலும் கொஞ்சம் நல்லா பேசுவார். அந்த மாதிரி தான் வந்து ஜேகே இருப்பார். நம்ம தான் வந்து எப்போவுமே இப்படி கோல்டு டோனில் பேசுவார். ஷுகா அதுக்கு மேலே. அப்புறம் வந்து மற்றவங்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் பேசுவாங்க. ஸோ அவளுமே வந்து யோசிச்சுட்ருக்கா. அவள் வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு இப்போ அப்படியே உங்ககிட்ட காமிச்சா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூவெல்லாம் வாசலில் அந்த வறண்டாவில் வச்சுட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து போகிறீங்க. அப்போ பாய்ஸ் எல்லாம் கீழே வந்தாச்சு. அவங்களுக்குமே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம உங்கள் அப்பா கூடயும் உங்கள் மாமா கூடயும் சேர்ந்துட்டு அவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்களாம் பேசிட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. அருணுமே வந்துட்டு பாய்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் ஆயாச்சு. இப்போ நல்லா வந்து அவங்களுமே பேசிகிட்ருக்காங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட காமிச்சா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 உங்களோட சேர்த்து 5 பேருமே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தை, உங்கள் அம்மா, அப்புறம் உங்கள் பாட்டி எல்லோரும் சேர்ந்து பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாய்ஸ்லாம் வந்து அப்பப்போ ஒரு கிளான்ஸ் பார்க்குறாங்க. ஏன்னா இன்னமும் வித்தியாசமாக இருக்க மாதிரி பூ கட்டுறதெல்லாம் வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி ரசிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அத்தை வந்துட்டு ஒன்று சொல்கிறாங்க. சின்ன வயசில் இந்த ஒயன் பண்ணாத சேட்டையே இல்லை. ஆமாம் அண்ணி, அவள் உங்கள் பசங்களை விட்டு பிரிஞ்சதே இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாம் வளர்ந்தாச்சு, ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் இருக்காங்க. ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்கா மலர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அதனால் அவங்க அப்பப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் இல்லாதப்ப, சரி உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் இல்லாதப்ப இப்படி தான் வந்து பேர் சொல்லி பேசிப்பாங்க. மீனா, மலர் அப்படி சொல்லி பேசிப்பாங்க. ஸோ அவங்க வந்து மலர், என்ன நீ அதுவா, இந்த வயன் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது கண்ணாம்பூச்சி விளையாண்டுட்டு இருந்தாளே. ஆமாம் நீ, அப்போ அவளுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்களே, அதுக்கு உன் பொண்ணு என்ன பதில் சொன்னால் ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க நீ? அதுவா, உனக்கு மறந்து போச்சா? அப்போ இல்லை, சொல்லுங்கள், ஞாபகம் வந்துடும் அப்படின்னு வந்து நம்ம உங்கள் அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, சின்ன வயசில் ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, என்னடி உன் மாமா பசங்களோட ஒரே ஜாலியாக இருக்க போல், என்ன விஷயம்? அதுவா, என் மாமாங்கெல்லாம் ஜாலியாக கூட விளையாடுறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு, என்னடி ஆம்பளை பசங்களோட உனக்கு என்ன விளையாட்டு? பாட்டி, அவங்கெல்லாம் என் மாமா பசங்க, நான் ஆம்பளை பசங்களோடலாம் விளையாடல, என் மாமா பசங்களோட தான் விளையாடுறேன். வாயாடி, கட்டிக்க போகிறவங்களே இப்படியே வச்சு விளையாண்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு பாட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, வயன் என்னம்மா உனக்கு இவங்க 7 பேத்தில் யாரா பிடிக்கும்? எனக்கா, எனக்கு எல்லோரும் தான் பிடிக்கும். இல்லை வயன், உனக்கு பெருசானா இவங்க 7 பேத்தில் யாரோ ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு எனக்கு 7 பேரை தான் பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போல்லாம் வந்துட்டு இப்படி தானே கலாய்ப்பாங்க. நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களே இப்படி கேட்பாங்களா அப்படின்னு சும்மா ஒரு ஃபன்னுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேவாடா அமேஸ். ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு எனக்கு 7 பேர் தான் பிடிக்கும், எனக்கு 7 பேர் தான் மாமா பசங்க, இப்போ நான் 7 பேர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதை வந்துட்டு நம்ம பாய்ஸ் வந்து கேட்டுட்டு, அப்போ நீ எங்கள் 7 பேரையும் கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் உங்கள் 7 பேரையும் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு நீங்கள் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. உடனே ஜின்னு வந்துட்டு, அப்போது நம்ம இப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியாதே, நம்ம பெருசாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ண முடியாதா? சரி, நம்ம பெருசாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம்.
எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் உங்களோட சின்ன ஃபிங்கரை வந்து காட்டுறீங்க. அவங்க 7 பேரும் சேர்ந்து உங்களை வந்து ஃபிங்கர் வச்சு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் அம்மா பார்த்துட்டு சிரிச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சுங்க ஒரு காலத்தில் அப்படின்னு வந்து உங்கள் அம்மா அத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பூ கட்டிகிட்டே. நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஐயோ அம்மா கம்முன்னு இருமா என்னம்மா பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை நம்ம என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கும் வரை அன்டில் தென் பாய், லவ் யூ சரங்கே, பாய்.